வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு தாவர புற அமைப்பியல் இலை. போன வீடியோவில் தாவர புற அமைப்பின் இலை என்ற தலைப்பில் இலையினுடைய பணிகள், இலையினுடைய பாகங்கள், இலையினுடைய நரம்பு அமைவு, இலையினுடைய அமைவு முறை பற்றி பார்த்தோம். இன்று அத்தகைய இலையின் வகைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். இலையின் வெவ்வேறான பிரிவுகளை உள்ளடக்கிய முறைக்கு இலை வகை என்று பெயர். பொதுவாகவே இலைகள் என்பது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தனி இலை, 2 கூட்டிலை. தனி இலை என்பது ஒரு இலை காம்பில் ஒரே ஒரு இலைத்தாள் மட்டும் இருந்தால் தனி இலை என்று அழைக்கப்படும். தனி இலையில் இலைத்தாளானது எந்தவிதமான பகுப்பும் அடையாமல் முழுவதுமாக காணப்படும். எடுத்துக்காட்டு மா. அல்லது தனி இலையின் இலைத்தாள் ஆழமாக பிளவுபட்டு அதே சமயம் அப்பிளவானது மைய நரம்பு வரையோ அல்லது இலை காம்பு வரையோ செல்லாமல் இருப்பது. எடுத்துக்காட்டு குக்கர்பிட்டா. கூட்டிலை என்பது ஒரு இலை காம்பில் பல இலைத்தாள்கள் காணப்பட்டால் அவற்றுக்கு கூட்டிலை என்று பெயர். கூட்டிலையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு இலைத்தாளிற்கும் சிற்றிலை என்று பெயர். பெரும்பாலும் இத்தகைய கூட்டிலை அமைவு முறை இலை பரப்பை அதிகரிக்க செய்கின்றன. கூட்டிலையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு இலைத்தாளான சிற்றிலைக்கு கோணமொட்டு கிடையாது. மொத்தத்தில் கூட்டிலைக்கென்று ஒரு கோணமொட்டு காணப்படும். இத்தகைய கூட்டிலை மேலும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று சிறகு வடிவ கூட்டிலை, 2 அங்கை வடிவ கூட்டிலை. சிறகு வடிவ கூட்டிலை என்பது இலை காம்பில் காணப்படுகின்ற சிற்றிலைகள் மாற்று இலை அமைவு முறைகளையோ அல்லது எதிர் இலை அமைவு முறைகளையோ காணப்படும். எடுத்துக்காட்டு கேசியா டாமரிண்டஸ். இத்தகைய சிறகு வடிவ கூட்டிலையை ஒருமடி கூட்டிலை, இருமடி கூட்டிலை, மும்மடி கூட்டிலை, பன்மடி கூட்டிலை என 4ஆக பகுக்கப்படுகிறது. ஒருமடி கூட்டிலை. கூட்டிலை காம்பானது தனித்தும் கிளைகள் அற்றும் சிற்றிலைகள் எல்லாம் நேரடியாக நடு அச்சில் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டு ரோஜா, வேம்பு. சிற்றிலைகள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் அமைந்திருந்தால் அவை இரட்டைப்படை சிற்றிலை அல்லது இரட்டைப்படை ஒருமடி கூட்டிலை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு டாமரிண்டஸ். ஒருவேளை சிற்றிலைகள் நடு அச்சில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அமைந்திருந்தால் ஒற்றைப்படை ஒருமடி கூட்டிலை என அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு வேம்பு. இருமடி கூட்டிலை. முதல் நிலை அச்சியிலிருந்து 2ஆம் நிலை அச்சு உருவாகி பின்னர் அவற்றில் சிற்றிலைகள் உருவாகிறது. 2ஆம் நிலை அச்சுகளுக்கு பின்னா என்று பெயர். எடுத்துக்காட்டு செம்மயிர்கொன்றை. மும்மடி கூட்டிலை. இவற்றில் 2ஆம் நிலை அச்சு கிளைத்து 3ஆம் நிலை அச்சை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு முருங்கை. பன்மடி கூட்டிலை. இத்தகைய கூட்டிலையில் நடு அச்சானது 3க்கும் மேலாக கிளைத்திருந்தால் அதற்கு பன்மடி கூட்டிலை என்று பெயர். எடுத்துக்காட்டு கொத்தமல்லி. அங்கை வடிவ கூட்டிலை. அனைத்து சிற்றிலைகளும் இலைக்காம்பின் நுனியில் ஒரே புள்ளியில் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது உள்ளங்கையிலிருந்து 5 விரல்கள் போன்று காட்சியளிக்கிறது. ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை. இலைக்காம்பில் ஒரே ஒரு சிற்றிலை மட்டும் காணப்பட்டால் ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை. எடுத்துக்காட்டு சிட்ரஸ். இரு சிற்றிலை அங்கை கூட்டிலை. இலைக்காம்பில்
2 சிற்றிலை அமைந்திருந்தால் இரு சிற்றிலை அங்கை கூட்டிலை. எடுத்துக்காட்டு ஜோர்னியா டைபில்லா. முச்சிற்றிலை அங்கை கூட்டிலை. இலை காம்பில் 3 சிற்றிலைகள் அமைந்திருந்தால் முச்சிற்றிலை அங்கை கூட்டிலை. எடுத்துக்காட்டு ஏகில் மார்பிலஸ், ட்ரைபோலியம். நார்ச்சிற்றிலை அங்கை கூட்டிலை. இலை காம்பில் 4 சிற்றிலைகள் அமைந்திருந்தால் நார்ச்சிற்றிலை அங்கை கூட்டிலை. எடுத்துக்காட்டு மார்சிலியா, பாரிஸ் குவாட்ரிபோலியா. பல் சிற்றிலை அங்கை கூட்டிலை. இலை காம்பில் 5க்கும் மேற்பட்ட சிற்றிலைகள் இணைந்து உள்ளங்கையிலிருந்து விரல்கள் அமைந்திருப்பது போல் காணப்பட்டால் பல் சிற்றிலை அங்கை கூட்டிலை. எடுத்துக்காட்டு பாம்பாக்ஸ் சீபா. தாவர புறமைப்பின் இலையில் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இலையின் உரு மாற்றம். இலையானது சில சிறப்பு பணிகளை செய்ய உருமாற்றம் அடைகின்றது. அத்தகைய உருமாற்றமே இலையின் உருமாற்றம் என்று அழைக்கின்றோம். இலை உருமாற்றத்தின் முதல் வகை பற்று கம்பிகள். தாவரங்கள் மிகவும் ஒரு நலிந்த தண்டுகளை பெற்றிருந்தால் அவை ஆதாரத்தை பற்றி கொள்ள சில சிறப்பு பற்றுறுப்புகள் தேவைப்படுகின்றன. அத்தகைய சிறப்பு பற்றுறுப்புகளில் சில தாவரங்களில் இலைகள் முழுவதுமோ அல்லது இலைகள் பகுதியாகவோ பற்று கம்பியாக உருமாறுகின்றன. முழு இலையும் பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் லத்தேரஸ். இலை அடிச்செதில் பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் சுமேலாக்ஸ். நுனி சிற்றிலைகள் பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் பைசம். இலையின் நுனி பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் குளோரியோசா. இலை காம்பு பற்று கம்பியாக மாறியுள்ள தாவரம் கிளிமாடிஸ். இலை உருமாற்றத்தின் இரண்டாவது இலை கொக்கிகள். இத்தகைய கொக்கிகளும் தாவரங்கள் பற்றி ஏறுவதற்கு உதவுகின்றன. இத்தகைய கொக்கிகள் கூர்மையாகவும் பூனை நகம் போன்ற அமைப்பையும் பெற்றிருக்கும். இவை மரப்பட்டையை தொற்றிக்கொண்டு ஏறுவதற்கு துணை புரிகிறது. நுனி சிற்றிலைகள் கொக்கிகளாக மாறியுள்ள தாவரம் பிக்னோனியா. இலை முட்கள் கொக்கிகளாக மாறியுள்ள தாவரம் அஸ்பராகஸ். இலை உருமாற்றத்தின் மூன்றாவது முட்கள். தாவரத்தினுடைய இலைகள் முட்கள் போன்ற ஒரு அமைப்பை இலை பரப்பின் மீதோ அல்லது இலையின் விளிம்பிலோ உருவாக்கி கொள்கின்றன. இத்தகைய முட்கள் விலங்குகளிடமிருந்து தப்பிக்கவும் வறண்ட கால சூழ்நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் பயன்படுகிறது. இத்தகைய முட்கள் வறண்ட நில தாவரமான ஒபென்சியா, யுபோர்பியா போன்றவற்றில் காணப்படுகின்றன. ஒபென்சியா தாவரத்தில் இலைகள் முட்களாகவும் யுபோர்பியா தாவரத்தில் இலை அடிச்செதில்கள் முட்களாகவும் உருமாற்றமடைகின்றன. மற்றொரு எடுத்துக்காட்டு ஜுஜுபஸ், தூதுவளை. இத்தகைய முட்களானது சில தாவரங்களில், குறிப்பாக ரோஜா போன்ற தாவரங்களில் சிறு முட்களாக காணப்படுகின்றன. இத்தகைய சிறு முட்கள் கூரிய அமைப்புடையது. இத்தகைய சிறு முட்கள் தண்டு அல்லது இலையின் புறத்தோல் திசுவிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு வெளிப்புற அமைப்பாகும். இலை உருமாற்றத்தின் நான்காவது பிரிவு சேமிக்கும் இலைகள். உவர் நிலம் மற்றும் வறண்ட நிலத்தில் வாழும் சில தாவரங்கள், குறிப்பாக கிராசுலேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்களும் சதைப்பற்றுடன் கூடிய அல்லது தடித்த ஒரு இலைகளை பெற்றுள்ளன. இத்தகைய சதைப்பற்றுள்ள இலைகள் நீரையும் உணவையும் சேமித்து வைத்துக் கொள்கின்றன. எடுத்துக்காட்டு ஆலோ, அகேவ், பிரையோபில்லம். இத்தகைய சேமிக்கும் இலைகள் வறட்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றன. இலை உருமாற்றத்தின் அடுத்த பிரிவு இலை தொழில் காம்பு. இலை காம்பானது இலை போன்று உருமாற்றம் அடைந்திருப்பது. இவை
ஒளிச்சேர்க்கை போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. எடுத்துக்காட்டு அக்கேசியா. இத்தகைய இலைத்தொழில் காம்பில் சிற்றிலைகள் அல்லது இலையின் பரப்பு மிகவும் குறைந்து காணப்படும் அல்லது முழுமையாகவே அவை உதிர்ந்துவிடும். இலையின் உருமாற்றத்தின் அடுத்த பிரிவு குடுவை. நெப்பந்தஸ் தாவரத்தில் இலையானது குடுவை வடிவத்தில் மாறுபாடு அடைந்திருக்கும். இலையின் அடிப்பகுதியானது, அதாவது இலை காம்பு, இலை பரப்பாகவும் மைய நரம்பானது சுருள் கம்பி போன்று பற்று கம்பியாகவும், இலையின் மேற்பரப்பானது குடுவையாகவும், இலை நுனி குடுவையை மூடும் ஒரு மூடியாகவும் உருமாற்றமடைந்திருக்கிறது. இலை உருமாற்றத்தின் அடுத்த பிரிவு பை. யூட்ரிகுலேரியா என்ற தாவரத்தில் இலைகளானது பிளவுபட்டு காணப்படுகிறது. இத்தகைய பிளவுபட்ட இலைகளின் சில பகுதிகள் பை போன்று உருமாற்றம் அடைகின்றன. இந்த அமைப்புகள் நீர் மூலம் உள்ளே செல்லும் சிறு சிறு உயிரினங்களை பிடித்து உண்ணுகின்றன. இலையின் உருமாற்றத்தின் அடுத்த பிரிவு பூவிலைகள். பூவிதழ்கள் அள்ளிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்த வட்டம், சூலக வட்டம் ஆகிய அனைத்துமே இலையின் உருமாற்றங்களே. அள்ளிவட்டமும் புள்ளிவட்டமும் இலையை போன்று தோற்றமளிக்கின்றன. இவை பாதுகாப்பு என்ற பணியை மேற்கொள்கிறது. அள்ளிவட்டமானது மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்வதற்கு ஏற்றவாறு பல பல வண்ணங்களில் காணப்படுகிறது. மகரந்தத்தாள் வட்டத்தில் சிறு சிறு மகரந்த தூள்களை பெற்றுள்ளவையை மைக்ரோஸ்போரோபில் என்றும், சூழ் இலைகளில் பெரிய சூலகத்தை பெற்றிருப்பதை மெகாஸ்போரோபில் என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக தாவரத்தின் இலைகள் தாவரங்களிலே வாழ்நாள் முழுவதும் தங்கியிருக்கலாம் அல்லது சில காலங்கள் மட்டும் அவை தங்கியிருந்து பின்பு உதிர்ந்து விடுகின்றன. அவற்றின் அடிப்படையில் இலைகளானது உருவான உடனேயே உதிர்ந்து விடுகிறது. எடுத்துக்காட்டு ஒபென்சியா. சில தாவரத்தின் இலைகளானது வளரும் பருவத்தின் முடிவில் உதிர்ந்து விடுகின்றன. சில தாவரத்தின் இலைகள் வளரும் பருவத்தின் முடிவில் முதிர்ச்சி அடைந்து உதிர்ந்து விடுகின்றன. எடுத்துக்காட்டு மாப்பிஸ், லானியா, எரித்ரினா. இத்தகைய தாவரங்கள் கோடை காலத்திலோ அல்லது குளிர்காலத்திலோ இலைகள் அற்றதாகவே காணப்படும். சில தாவரங்களில் இலைகளானது சீரான இடைவெளி விட்டு உதிர்வதால் அத்தாவரங்களில் இலைகள் எப்பொழுதும் நிலைத்திருப்பது போல் தோற்றமளிக்கும். அவை பசுமை மாறாத தாவரங்கள் எனவும் அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு கேலோபில்லம், மைமோசாப்ஸ். சில தாவரங்களில் இலைகளானது உலர்ந்து உதிராமலே தாவரத்திலே தங்கிவிடுகின்றன. எடுத்துக்காட்டு பேகேசி குடும்ப தாவரம்.